எனக்கு ஆக்சுவலாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடச்சிச்சு. சரி என்னடா பண்ணலாம் அப்படின்னு சும்மா யூடியூப் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு படம் வந்து கண்ணை தென்பட்டுச்சு. கண்ணெதிரே தோன்றினால் அப்படின்னு ஒரு படம். நிறைய பேருக்கு அந்த படம் தெரியும். அந்த படத்தில் வந்து நம்ம கரண் அண்ணா, பிரசாந்த் அண்ணா நடிச்சிருப்பாங்க. ஸோ சிம்ரன் நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த படம் பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சம் சும்மா பார்த்துட்டு இருந்தேன், ஓட்டி ஓட்டி பார்த்துட்டு இருந்தேன். இந்த படத்தில் வந்து நான் ஒரு பர்டிகுலர் சீன், நான் ஃபுல் படம் பார்க்க எனக்கு பொறுமை கிடையாது. ஸோ நான் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சீன், ஒன் ஆஃப் த சீன் வந்துச்சு. அந்த சீனை நான் வந்து கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணலாம், கொஞ்சம் பேஷ் பண்ணலாம், அந்த சீனை என் கூட சேர்ந்து நீங்களும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டக்குன்னு ஒரு தாட் வந்துச்சு. ஸோ லெட்ஸ் see. ஹலோ, நான் பிரியா பேசுறேன். நான் வசந்த். சொல்லுங்க, என்ன விஷயம்? எனக்கு கிளாஸ் நடக்குது. நான் உங்களை சந்திச்சே ஆகணும். மியூசிக்ல டைனோசர் மாடல் இருக்குல்ல, அங்க மீட் பண்றோம். நோ நோங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. வச்சிடாதீங்க, வரேன்னு சொல்லுங்க. இல்ல நான் திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிட்டே இருப்பேன். வேற வேலை என்ன எனக்கு? சீன் நோட் பண்ணிட்டீங்களே. இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் வசந்த். உன்னை பிரியா என்ன சொல்கிறான்னா, எனக்கு கிளாஸ் இருக்குது வர முடியாது அப்படின்றா. நோலாம் சொல்லவே கூடாது, அந்த உரிமை பூண்டெல்லாம் கிடையாது. சொல்லிட்டேன். இப்போ எப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் நீ கிச்சன் போகணுமோ, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் கூப்பிட்ற இடத்துக்கு நீ வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லாமல் இம்ப்ளிசிட்டாக சொல்கிறான். அது மறைமுகமாக சொல்கிறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வேறு வழியே இல்லை, நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஓகேவா? இந்த பாயிண்ட்டெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட் இது ஆக்சுவலாக. ஓகேவா? இந்த பாயிண்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதை ஏன் நோட் பண்ண சொல்கிறேன்னு பின்னாடி தெரியும். கன்டினியூ பண்ணலாம். ஆல் ரைட், நான் வரேன். எஸ், தேங்க் யூ. ஆல்ரைட் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ அப்படின்னா எதுக்கு பொதுவாக நீ சொல்லணும்னா, வரீங்களா அப்படின்னு கேட்டுட்டு சரி நான் வரேன் ஹி அப்படின்னு அவளும் சொன்னா, ஐயோ எவ்வளவு நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பரவாயில்லையே வராளே அப்படின்னு சொல்லிட்டு எஸ் தேங்க்யூலாம் சொல்லலாம். வந்து தாண்டி ஆகணும். ஐ வுட் பி வெயிட்டிங் அவுட் சைட் வித் அ பாட்டில் ஆஃப் அப்படின்னு த்ரெட்டன் பண்ணுற மாதிரி த்ரெட்டன் பண்ணிட்டு தேங்க்யூவான். க்யூட்டான ஸ்மைல் வேறு, அப்படின்னு ஒரு ஸ்மைல் வேறு. கண்டினியூ பண்ணுவோம். இது எனக்கு புரியவே இல்லை. கூப்பிட்ட விதமே தப்பு. ஏதோ வந்துருச்சு, இதுவும் லூஸ் மாதிரி. செருப்பை குண்டி அடிக்காமல் வந்ததே பெரிய தப்பு. இது வந்துருச்சு ஏதோ, சரியா? அதை கூட ஓகே ஃபைன். வந்துட்டாங்க, பேசுகிறேன், இதை வந்துட்டாங்க, மீட் பண்ண போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பின்னாடி ஒரு பிஜிஎம் வேறு, டொன் டொன் டொயின் 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 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்னன்னா, நம்ம கூப்பிட்றதெல்லாம் பிரச்சனை இல்லை. அப்போ நம்மளும் அந்த மாதிரி பண்ணலாம் போல். கூப்பிட்டு டாக்ஸிக்காக கூப்பிட்டுட்டு நீ வந்தாண்டி ஆகணும், இல்லைனா வேறு மாதிரி ஆயிரும்டி அப்படின்னா. என்னடா சொல்கிற அப்படின்னா, பக்கத்தில் ஃப்ரெண்ட் இருந்தானா டொயின் டொயின் டின் டொயின் டி அப்படின்னு வந்து அவனை பின்னாடி பிஜிஎம் கொடுக்க வச்சு நம்ம அந்த மாதிரி சொல்லிட்டோம்னா அது வேற மாதிரி ஆயிரும். அப்படிதான் எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் டைம் நம்ம. முன்னால் பிறந்த மிருகம் முந்தா நாள் பிறந்த நீ பார்க்க வருவா என்று காத்திருக்கிறது. நான் சொல்றான், கோடி வருஷம் முன்னால் பிறந்த மிருகம் முந்தா நாள் பிறந்த நீ பார்க்க வருவா என்று காத்திருக்கிறது. உங்களுக்காக காத்துட்டு இருக்க. கோடி வருஷம் முன்னாடி? ஓ டைனோசரை சொல்றானா? ஓ குறியீடு. ஓ ஓகே. டைனோசர் வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி இருந்துச்சுல, ஸோ அந்த குறியீடு போல அது வந்து காத்துட்டு இருக்கான். அப்பா சாமி, போலாம். கவிதை எப்படி இருக்கு? இது கவிதையே இல்லை. இந்த படத்தில் ஆக்சுவலாக காமெடிலாம் பண்ணியிருப்பேன். ஐ திங்க் சின்னி ஜெயந்த் அண்ட் ஆல்சோ விவேக் பண்ணியிருப்பாப்புல. விவேக் காமெடி கூட ஒன்று ரெண்டு நல்லாயிருக்கும். சின்னி ஜெயந்த் அண்ட் ஆல்சோ அந்த அதர் காமெடியன்ஸ் வந்து இந்த பிரசாந்த் அண்ட் கரண் கேங்கில் இருப்பாங்க. பேசிக்காக ரெண்டு பேரும் சேம் கேங்கு தான்.
ஸோ அதில் வந்து காமெடியெல்லாம் பயங்கர ஃபன்னாக பண்ணுவாங்க. அப்படியே சிரிப்பு தாங்க முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. அப்படி ஒரு காமெடி ரொம்ப அருமையான காமெடியாக இருக்கும். அந்த அவங்கெல்லாம் தூக்கிட்டு எனக்கு தெரிஞ்சு சிம்ரன் அக்காவே காமெடி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுது எனக்கு. பார்க்கலாம். சரி, சொன்ன டைமுக்கு சொன்ன இடத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸா? சொன்ன டைமுக்கு சொன்ன இடத்துக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸா? அடா வந்தே ஆகணும், இல்லைன்னா திரும்ப திரும்ப கால் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. உங்க பேர் என்ன சொன்னீங்க? ஐ, இந்த கிண்டல் தானே வேணான்றது. சரி, இருந்தாலும் சொல்றேன். வசந்த். மிஸ்டர் வசந்த், நான் இங்க வந்ததை வச்சு டோன்ட் ஹேவ் டூ மெனி ஐடியாஸ். உங்க மனசுல தேவையில்லாத ஆசைகளை வளர்த்துக்காதீங்க. எனக்கு உங்க மேல எந்தவித ஈடுபாடும் கிடையாது. பேசுங்க. நீங்க பேசுறப்போ அப்படியே புல்லாங்குழல்ல ஐஸ்கிரீம் ஊத்தி ஊதுற மாதிரி சில்லுன்னு இருக்கு. சீ, ஏன்னா இப்படி பேசிட்டு இருக்காங்க. சை, இது பாருங்க, நான் சொல்றது நல்லா காதுல வாங்கிக்கங்க. எந்த காதல? வலதா இடதா? ஆத்தி, என்ன எப்பெல்லாம் பேசிட்டு இருக்கேன்? எப்போ வந்துச்சு இந்த படம்? இந்த படம் இதில் சொல்ல மாட்டாங்களே. 1998. 1998லையுமே இந்த காமெடிலாம் எனக்கு தெரிஞ்சு ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியல. பிரதர் இதெல்லாம் நீங்கள் 85ல் பண்ணியிருந்தாலே அன்றைக்கி காரியத்து போயிருப்பாங்க பிரதர், அதான் உண்மை. எந்த காதில் வலதா இடதா அப்படின்னா சப்பு நட்டுட்டு இப்போ எந்த காது குயிங்குன்னு கேட்குது, வலது தான், அப்போ அந்த பக்கம் அந்த காது தான் அப்படின்னு இருக்கணும். அவ நல்லா இருந்திருக்கும். Please be serious. ஓகே, ஐ அம் சீரியஸ். Don't touch me. நான் ஒன்றும் வேணும் தொடலங்க. சுடிதார் மேல வண்ணத்து பூச்சி உக்காந்தது உங்களுக்கு வலிக்குமேனு தான். சுடிதார் மேலே வண்ணத்து பூச்சி உட்காந்துச்சு. என்னடா, சரி அப்படியே இருந்துட்டு போட்டும், வண்ணத்து பூச்சி மேலே உட்காந்து வலிக்குது அப்படின்னு சொல்கிற. அப்போ எதுவுமே வலிக்காத மாதிரி தான் உனக்கு இருக்கணும் இல்லையா? வலிக்காத மாதிரி தான் எல்லாம் உனக்கு பண்ணணும். உனக்கு எதுவுமே வலிக்கக்கூடாது பேசிக்காக. யூ ஆர் கிவிங் ஹிண்ட் டு தட் கேர்ள் பேசிக்கலி. இந்த பாருமா, வலிக்காத மாதிரி தான் எல்லாமே நடக்கும் நம்ம லைஃப்பில் அப்படின்னு சொல்லி யூ ஆர் கிவிங் சம் ஹிண்ட்டு. அதுவே அது உனக்கு ரிவர்சலாக திரும்புறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கேர்ஃபுல்லாக. ரொம்ப அழகா இருக்கு. பூச்சி போயிடுச்சு. என் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்க மதிக்கிறீங்களா? நிச்சயமா. உங்க நட்பு கெட்டு போயிடக்கூடாதுங்கிற ஒரே நல்லெண்ணத்துல தான் உங்களை தேடி நான் இங்க வந்தேன். இனிமேலாவது ரயில்வே ஸ்டேஷன் இவதோ நினச்சிருக்கா, சரி நம்ம வந்தால் வந்து இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் அஃபெக்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சம் சார்ட் ஆஃப் ஒரு இந்த தற்கொலை பேரை நம்ம புரிய வைப்போமே தற்கொலை பேரை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காவ. ஸோ சீம்ஸ் டு பி அ வேலிட் பாயிண்ட் ஃபார் மீ. சென்டர்னு ஃபாலோ பண்றது, ஃபோன் பண்றது, இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்க்கு வர வச்சு பேசணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் இன்னையோட விட்டுருங்க. Why should I? Why should I? அது சொல்கிறதுக்கே உனக்கு உரிமை கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிச்சனில் இல்லாமல் நீ பாட்டுக்கு வெளியே வந்து தெரிஞ்சிட்டு இருக்க, அதுவே ஒரு தப்பு. வெளியே வந்துட்டு நான் வாடின்னு கூப்பிட்டதுக்கப்புறம் வந்து வரமாட்டேன் என் இஷ்டம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உனக்கு வளர்ந்துருச்சுன்னா கோ டு கிச்சன். Get lost. Chase some other girl. நான் ஒரே ஒன்று சொல்கிறேன். இந்த கண்ணாடி மாட்ட சீனை பார்த்தா வித்தியாசமான ஆளா இருக்காளே, அந்த டெம்ப்ளேட் தான் ஞாபகம் வருது எனக்கு. வித்தியாசமான ஆளா இருக்காளே. நீங்க மறுபடியும் கோவப்படுவீங்க. இப்போ எனக்கு ஒண்ணு இப்பதான் தோணுது. இப்போ இந்த 10 ஏதோ முன்னாடி மியூசிக்லாம் ஓடுதுல, அதை எடுத்துட்டு இந்த
இந்த ஸ்பைடர் படத்தில் ஒரு மியூசிக் வரும், பேட்டை படத்தில் வந்து இந்த மியூசிக் வரும் தெரியுமா? அந்த ஐயோ அது பேர் என்ன, இவர் இந்த ஆள் நடிச்சிருப்பாரு, நவாசுதீன் சித்திகா அந்த ஆள் பேர், அதில் வந்து சுல்லாம் ஒருத்தர் அது ஒரு மியூசிக் ஒன்று வருவாங்கல்ல, அந்த மியூசிக் இதில் இந்த இதை எடுத்து விட்டுட்டு அந்த மியூசிக் போட்டு பாருங்களேன், பக்கா அந்த சீன் கரெக்டாக ஆப்டாக இருக்கும். என்னமோ சொன்னீங்களே கோ சேஸ் அதர் கேர்ள்ஸ்னு, இதை சொல்றதுக்கு இவ்வளவு தூரம் வர தேவையில்லையே, போன்லயே சொல்லியிருந்திருக்கலாமே. என்னடா பேசுற, ஃபோன் பண்ணிட்டு நோலாம் சொல்லவே கூடாது, நோலாம் சொன்னா உன்னை கிழிச்சு விட்டுருவேன் அப்படி சொல்லிட்டு த்ரெட்டன் பண்ணிட்டு, ஒரு சைக்கோத்தனமான ஒரு த்ரெட்டனிங் கால் அது ஆக்சுவலாக. பேசிக்காக போலீஸ்கிட்ட போயிருக்கணும் எனக்கு வந்து இப்படி ஒரு கால் பண்ணுறான் த்ரெட்டன் பண்ணுறான்னு சொல்லிட்டு. இப்போ வந்துட்டு அதை சொல்கிறது நீங்கள் ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாமே, நோன்ற பேச்சுக்கே இடம் இல்லை அப்படின்ட்டான். இப்போ சொல்கிறது வந்து நீங்கள் ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாமே. இந்த ஃப்ரேமை ப்ளீஸ் பண்ணி அமே ஜோக் டு யூ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்கு. ஹலோ, நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், சொல்றது காதுல விழுதல. உங்க பேசிட்டு இருக்கேன், சொல்றது காதுல விழுதல. இவன் வேற இவன் ஒரு தாய் படுத்துறான் தாய் போட்டு அப்படின்ற மாதிரி போடா போட்ட. ஐயோ ஐயோ நிறைய சொல்லலாம் ப்ரோ, இருங்க. தான் பேசிட்டு இருக்கேன், சொல்றது காதுல விழுதல. நீ போடா லூசு புண்டை இவன் வேற. ஐயோ ஐயோ. உங்க எண்ணத்தை என்கிட்ட போன்ல சொல்லியிருந்தா உங்களுக்கு எவ்வளவு விருப்பம் இல்லைன்னு புரிஞ்சிருப்பேன். என்னடா பேசுற, சீன் பேப்பர்லாம் மறந்துட்டீங்களா, டயலாக் பேப்பர்லாம் எல்லாம் தூக்கி போட்டீங்களா, விளாண்டு இப்படி ராக்கெட் விட்டீங்களா? அதுக்கு முந்தின சீன் தான் நான் சொல்லியிருப்பேன். அவன் நோன்ற பேச்சுக்கெல்லாம் நோன்ற இதுக்கெல்லாம் பதிலுக்கெல்லாம் இடமே இல்லை, வந்து தான் ஆகணும், இல்லை திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே இருப்பேன். டைம் இன்டர்வல் அதை சொல்லியிருப்பானே 10 நிமிஷத்துக்கு ஒரு கால் பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை திரும்ப திரும்ப கால் பண்ணுவேன், பார்த்து கேப்பே கிடையாது, கால் பண்ணிகிட்டே இருப்பேன் உனக்கு திரும்ப திரும்ப அப்படின்னு சொல்கிறேன். இப்போ சீனில் வந்து நீ ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாமே வேணான்னு சொல்லிட்டு அப்படின்றேன். என்னடா பேசுறீங்க? மொத்த பேரும் சுற்றி உட்காந்து வந்து சரக்கரைக்கி பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. ஆனா நான் சொன்ன இடத்துக்கு சொன்ன டைமுக்கு வந்தீங்க பாத்தீங்களா, அங்கதாங்க அங்கதாங்க நான் உங்க மனசுல இருக்கிறேன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஷட் அப். அதான் கன்சென்ட் இதெல்லாம் கிடையாது, அதான் அவளே வந்துட்டா, கூப்பிட்டேன் கேன் யூ கம் அப்படின்னா யா ஷியோர் அப்படின்னு வந்துட்டா அவ. அதனால வந்துட்டு அவனுக்கு அது அது வந்து அவனுக்கு ஒரு இதாயிருச்சு, கன்ஃபார்ம் பண்ணிட்டான், அவன் டீகோட் பண்ணிட்டான். டாக்டர் ஃபிலிம் டீகோட் பண்ணிட்டாரு இவரு. Too much. ப்ளீஸ் இங்க பாருங்க, என் மனசுல நீங்க இருக்கிற மாதிரி உங்க மனசுல நான் இருக்கேன், அதையே ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. ஏய் என்னடா ஈவ் டீசிங்கா, தனியா நிக்கிற பொண்ணு கிட்ட கலாட்டா பண்றியா? சார், நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இவங்க எனக்கு தெரிஞ்ச பொண்ணு. தெரிஞ்ச பொண்ணுங்கிற அந்த பொண்ணு உரப்பா இருக்கு சார், நீங்க அவங்ககிட்ட விசாரிச்சு பாருங்க. ஏமா அப்படிலாம் நீ ஆக்சுவலாக அந்த பொண்ணுக்கு நிஜமாலுமே லெட்டஸ் வேற ஒரு சினாரி யோசிப்போம். இப்போ வந்து நிஜமாலுமே அந்த பொண்ணுக்கு உனக்கு பிடிச்சிருக்குன்னு வச்சுப்போம், அவளே விருப்பப்பட்டு சரி வா வந்து பார்க்கலாம் மீட் பண்ணலாம் வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அப்பயுமே அப்படிலாம் நீ கியூட் எக்ஸ்பிரஷன்லாம் கொடுத்தனா யாராக இருந்தாலும் அடிக்க தோண தான் செய்யும். இவனை ஒரு 2 அடி இவனை ஒரு ஜெயிலில் போட்டு ஒரு 2 நாள் வச்சு செஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உன்னை வேணான்னு சொல்லலாம் அப்படின்னு தான் எல்லாருக்குமே தோணும். இந்த ரியாக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ரியாக்ஷனு நல்லா இருக்குடா. டேய் என்னடா Dress இது? காவி Dressடா, நான் ஒரு சாதுடா பாபா.
எட்டேவே கோவப்பட்டு அடிக்க இதுக்கு நான் சாதுடா, எனக்கே கோவம் வருதுடா அப்படின்ற மாதிரி இருக்கு இந்த ரியாக்ஷன். இந்த ஆள் உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது சார். தெரியாதுல்ல, நீ போமா. ஏய் வண்டியில ஏறா சார். வண்டியில ஏறா. உள்ள போடா போடா. ராஸ்